இந்த காலை வேளையிலும் கூட தெய்வ சமூகத்திலே கூடி வரும்படியாக ஆண்டவர் தந்திருக்கிறதான இந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்லாக்கியத்துக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 126 சங்கீதமும் 127 சங்கீதத்தையும் நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 126 சங்கீதம் 127 சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நினைத்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தாவே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூரும் விதையை சுமக்கிறவன் அழுகுட்டு போகிறான், ஆனாலும் தன் அடுத்த அருகிலை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திருப்பி வருவான். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நெத்திரி அளிக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவைகளால் தன் அம்பார தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிவுமுக வாசலில் சத்துருக்களோடு பேசுவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 126 சங்கீதம் 127 சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 126 சங்கீதத்தை யார் எழுதினார்கள் அல்லது யார் பாடினார்கள் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 127 சங்கீதத்தை சாலமோன் எழுதினார். சாலமோனுடைய பாட்டாகிய ஆரோகண சங்கீதம் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 2 சங்கீதத்திலே 2 சங்கீதமும் 2 பிரிவுகளாக இருக்கிறதை பார்க்கிறோம். முதல் 126 சங்கீதத்திலே முதல் பிரிவிலே ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால், ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினார். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினார். ஆண்டவர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். வாசிக்கலாம். முதலாம் வசனம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர் போல் இருந்தோம். மூன்றாம் வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை, இஸ்ரவேலருடைய சிறையிருப்பை திருப்பினார். இந்த சிறையிருப்பை திருப்புவதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட காரியம் என்னவென்றால், அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் வாய் நகைப்பினாலும் அவருடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பினார். அதனாலே அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். அவர்கள் மட்டும் மகிழ்ந்தில்லை, அதை பார்த்ததான 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார். புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இவர்கள் மகிழ்ந்தது மாத்திரமல்ல, இதை கண்டதான மற்ற ஜனங்களும் மற்றவர்களும், ஆண்டவர் இவர்களுக்குள்ளே இருக்கிறார், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்கிறார் என்று மற்றவர்களும் என்ன பண்ணாங்க, சொன்னார்கள் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினார். இந்த 127 சங்கீதத்தினுடைய முதல் பகுதியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார். வாசிக்கலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஆமென். இந்த சங்கீதத்தை
பாடினவர் அல்லது இந்த சங்கீதத்தை எழுதினவர் சாலமோன் என்று பார்க்கிறோம். சாலமோன் தன்னுடைய வாழ்நாளிலே அநேக காரியங்களை அவர் கட்டினார். ஒரு பெரிய ஒரு அரண்மனையை அவர் கட்டினார். தேவனுடைய ஆலயத்தை அவர் கட்டினார். அது மட்டுமல்லாமல் அநேக காரியங்கள் அவரால் கட்டப்பட்டதான காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவருக்கு அநேக அனுபவங்கள் உண்டு கட்டுமான பணியில. அப்படி எல்லாம் அந்த கட்டுமான பணியில அனுபவம் வாய்ந்ததான அந்த நபர் சொல்றாரு, என்னால கட்ட முடியாதுங்க, கர்த்தர் கட்டினாதான் வீட்டை கட்ட முடியும். ஹல்லேலூயா. இந்த 2 சங்கீதத்தினுடைய முதல் பகுதியிலே ஆண்டவர் செய்கிறார். சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிறார். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார். எனக்கு பல அனுபவங்கள் இருக்கிறது. நான் வீட்டை கட்டியிருக்கிறேன், அரண்மனையை கட்டியிருக்கிறேன், கால்வாய்களை கட்டியிருக்கிறேன், பல அனுபவங்கள், பண்டக சாலைகளை கட்டியிருக்கிறேன். இப்படி பல அனுபவங்கள் எனக்கு இருந்தாலும் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே கட்டுறீங்க. நீங்க இல்லைன்னா என்னோட வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. இந்த 2 சங்கீதத்திலையும் ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் கட்டினார். இதை எப்படி ஆண்டவர் செய்தார்? எப்படி ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினார்? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார். எப்படி இதை செய்கிறார் என்றால் 126ஆம் சங்கீதத்துடைய முதல் வசனம், சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். 127ஆம் சங்கீதத்துடைய 2ஆம் வசனம், கர்த்தர் நகரத்தை காவாராகில் 2ஆம் வசனம், நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் இருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார். இதெல்லாம் எப்படி செய்கிறார் அப்படின்னு சொன்னா, எப்படி செய்தாரா? சொப்பனம் காண்கிறது போல. சொப்பனம் இரவிலே இந்த சம்பவமான 126ஆம் சங்கீதமானது எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் நடந்ததான சம்பவம். அதன் அடிப்படையில் எழுதப்பட்டதான சங்கீதம். எசேக்கியா ராஜாவினுடைய நாட்களில் ஒரு தூதன் வந்து 1,85,000 பேரை அவர் என்ன பண்ண வெட்டி சாய்க்கிறார். அது நடந்ததான சம்பவம் இரவு நேரத்தில். இங்கே சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரவு நேரத்தில் ஆண்டவர் செயல்படுகிறார். இங்க பார்த்தோம்னு சொன்னா 127ல அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ஆனா ஒரு மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையில் அளிக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. நித்திரையில், அதாவது அவன் தூங்கிட்டு இருப்பான். தூங்கிட்டு இருக்கும்போது நித்திரையில் என்ன பண்றாரு? அளிக்கிறார் என்று ஆங்கில மொழிபெயர்ப்பு ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நாம் தூங்குகிறதான நேரத்துல அவர் தூங்காமலும் உறங்காமலும் இருந்து நமக்காக கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தூங்கலாம், நம்ம உறங்கலாம், ஆனா ஆண்டவர் நமக்காக நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். நம்முடைய வீட்டை அவர் கட்டுகிறார். நம்முடைய நகரத்தை அவர் காக்கிறார். இதெல்லாம் செய்கிறார். எப்படின்னு சொன்னா, அவர் தூங்காமலும் உறங்காமலும் நம்ம தூங்குகிறதான நேரத்துல அவர் எல்லா வேலையும் என்ன பண்றார்? செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதி ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் எப்படி செய்கிறார் என்று நாம் பார்த்தோம். இந்த 2 சங்கீதத்தினுடைய பின்பகுதியிலே நாம் பார்ப்போமே. ஆனால் அடுத்த பகுதியிலே வாசிக்கலாம். 126ஆம் சங்கீதத்துடைய 4ஆம் வசனம்.
கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். எங்கள் சிறையிருப்பை திருப்பும் திருப்பும் என்று அவர்கள் கேட்கிறார். முதல் பகுதியிலே ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினார். இப்பொழுது அவர்கள் கேட்கிறதான காரியம், ஆண்டவரே எங்கள் சிறையிருப்பை, இது எதற்காக அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தும். சிறையிருப்பு மாறிவிட்டது, இப்ப எங்களுக்கு தேவை ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த முதல் பகுதியில 4 காரியங்கள் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 4 காரியங்கள், எப்படி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. வாசிக்கலாம். 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். போகிறான் போகிறான். முதல்ல இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் போக வேண்டும். போய் என்ன செய்ய வேண்டும்? அடுத்தது 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். கண்ணீர் சிந்த வேண்டும். கண்ணீர். முதலாவதாக போக வேண்டும், இரண்டாவதாக கண்ணீர் சிந்த வேண்டும். இது எதை குறித்து சொல்லுகிறது என்றால் அறுவடையை குறித்து சொல்லுகிறதாய் பார்க்கிறோம். அறுவடை. இங்கே அவர்கள் திருப்பும் என்று சொல்லுவது ஆசீர்வாதத்துக்காக அவர்கள் கேட்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம், அந்த அறுவடையின் ஆசீர்வாதத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். அறுவடையின் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது போக வேண்டும். போய் இரண்டாவது கண்ணீர், தண்ணி என்ன பண்ணோம்? ஊற்றணும். தண்ணீர் ஊற்றி, அதாவது கண்ணீர் சிந்தி. மூன்றாவது 6ஆம் வசனம், அள்ளி தூக வேண்டும். விதைகளை விதைக்க வேண்டும். விதைகளை விதைக்க வேண்டும். இந்த 3 காரியத்தையும் செய்யும் போது ஆண்டவர் விளைய செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நம்ம போய், இரண்டாவது கண்ணீர் சிந்தி விதை விதைக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை நாம் செய்யும் போது கடைசியில் நமக்கு வருவது என்னவென்றால் அறுவடை அல்லது ஆசீர்வாதம். வாசிக்கலாம். 6ஆம் வசனம். கம்பீரத்தோடே திரும்பி வருவான். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வதிக்கும் போது அவன் கம்பீரத்தோடு, கம்பீரமான ஒரு ஆசீர்வாதத்தோடு அவன் திரும்பி வருவான், அல்லது ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்வான் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார். எப்படி என்றால் அவர் சொப்பனம் காண்பது போல, இரவிலே நாம் எப்படி சொப்பனம் காண்கிறோமோ அது போல இரவிலே நாம் தூங்கும் போதே ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மை செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக நம் ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் ஒரு பகுதியிலே நாம் ஒன்றுமே செய்யாமல் அவர் கிரியை நடப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம தூங்கும் போதே அவர் எல்லாத்தையும் செய்திடுறார். ஆனா இரண்டாவது பகுதி என்னவென்றால் நாம் கிரியை செய்ய வேண்டும். நாம் கிரியை செய்ய வேண்டும். நாம் கிரியை செய்யும் போதுதான் அந்த கம்பீரமான ஒரு அறுவடை, அந்த கம்பீரமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். போய் கண்ணீர் சிந்தி விதை விதைக்கும் போது ஆண்டவர் விளைய செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு அடுத்தபடியாக இங்கே 127ஆம் சங்கீதத்தினுடைய அடுத்த பகுதி, பின்பகுதியிலே நாம் பார்ப்போம். ஏன்னா இதுல முதல் பகுதியில ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்த பகுதியில ஆண்டவர் குடும்பத்தை கட்டுகிறார். அங்கு வீட்டை குறித்து சொல்லப்படுகிறது. அதற்கு அடுத்த பகுதியிலே 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் எதை சொல்லுகிறது என்றால் குடும்பம். இந்த குடும்பம் கட்டப்பட வேண்டியது அவசியம். இங்கே சொல்லப்படுவது வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 127:3. இதோ
அடுத்த வசனம். வான வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் தன் சத்துருக்களோட பேசுவார்கள். இங்கே செயல்பாடுகளை குறித்து சொல்லப்படும். அங்கே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செயல்பட வேண்டும். இங்கே ஆசீர்வாத குடும்பம் கட்டப்பட நாம் செயல்பட வேண்டும். என்ன செயல்படணும்னா, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிறதான சுதந்திரமாய் காணப்படுகிறது. இந்த பிள்ளைகளை நாம் கட்டி எழுப்ப வேண்டியது அவசியம். இந்த பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். அதை எப்படி நம்ம கையிலே கொடுத்திருக்கிறார் என்றால், 4ஆம் வசனம், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பலவான் கையில் இருக்கிறதான அம்புகளாய் இருக்கிறார்கள். பலவான் கையில் இருக்கிறதான அம்பு. இந்த அம்பு, முதலாவதாக இந்த அம்பு ஒரு ஷேப் பண்ணுவாங்க. இந்த அம்பை முதல்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் எடுத்து அந்த வில்லிலே வைத்து அடித்தால் அது போகாது. அதுக்குன்னு ஒரு ஷேப்பு, முன்னாடி கூர்மையா இருக்கணும், பின்னாடி சின்னதா இருக்கணும். அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு. முதல்ல நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஷேப் பண்ணணும். பிள்ளைகளை ஷேப் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியாக அந்த அம்பை ஷார்ப் பண்ணும். நல்ல கூர்மையா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு, ஷார்ப்பான தீட்டப்பட்டதான அந்த அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஷார்ப் பண்ணணும். மூன்றாவது, அந்த அம்பை என்ன பண்ணணும்னா எய்ய வேண்டும் அல்லது ஷூட் பண்ண வேண்டும். இந்த 3 காரியத்தையும் பிள்ளைகளை வளர்க்கிறதான அந்த காரியங்களில் நம்ம பார்க்க முடியும். முதல் பகுதி, பிள்ளைகள் சிறு பிராயத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது, அவர்களை ஒரு ஷேப்பாக என்ன பண்ணணும், வளர்க்கணும். இரண்டாவதாக அவர்கள் என்ன பண்ணணும், ஷார்ப் பண்ணணும். அவர்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், படிப்பு சொல்லி தரோம், என்ன பண்ணுறாங்க, வாலி பிள்ளைகளாக வராங்க. அதற்கு அடுத்தபடியாக வாலி பிள்ளைகளாக மாறி அவர்களை நல்ல ஷார்ப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணணும், ஷூட் பண்ணணும். இன்னைக்கு ஷூட் பண்ணுறது தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஷூட் பண்ணிட்டு அங்கே போய் நம்ம நின்றுடுறோம். இந்த ஷூட் பண்ணுறதுன்றது என்ன அப்படின்னு சொன்னால், கிரவுண்டில் விளையாடுவது போல ஒரு கோச் போல இருந்து அவங்கள நடத்த வேண்டியது அவசியம். பிள்ளைகள் ஒரு கோச் இருக்கிறார். கோச் என்ன பண்ணுவார்னா, டெய்லி ப்ராக்டிஸ் என்ன பண்ணுவார், கொடுப்பார். எப்படி பாலை எப்படி பிடிக்கணும், இல்லை எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணணும், எல்லா காரியத்தை அவர் என்ன பண்ணுவார், சொல்லி கொடுப்பார். இப்போ மேட்சுக்கு போயிட்டாங்க, ஷூட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே இருக்கிறாங்க, கிரவுண்டில் இருக்கிறாங்க. இப்போ விளையாடிட்டே இருக்கிறான், ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான். உடனே கோச் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்கார். நேராக கிரவுண்டுள்ள ஓடுவாரா, முடியாது. எங்கே தான் நிற்கணும், கிரவுண்டுக்கு வெளியில் நின்று அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டே தான் இருப்பார். என்னதான் தப்பு பண்ணாலும் கிட்ட போக. அது போல தான் நம்முடைய பிள்ளைகளை ஷூட் பண்ணிட்டு அது எப்படி நடக்குது அப்படின்னு என்ன பண்ணோம் பார்க்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா, உடனே நம்மளும் என்ன பண்ணணும், கூட பிள்ளைங்க கூடவே ஓடி போயிடும். இங்கே 2வது பகுதியில் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறதான காரியம் என்னவென்றால், நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் வீட்டை கட்டுகிறார், ஆண்டவர் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார். இந்த குடும்பத்தில் பிள்ளைகள் முக்கியமானவர்கள். அடுத்த தலைமுறை முக்கியம். இந்த அடுத்த தலைமுறையை நாம் கொண்டு வருவது, ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வருவது மிக மிக அவசியம். அதற்கு நாம் செயல்பட வேண்டும். அந்த பிள்ளைகளை நாம் ஷேப் பண்ணணும், அந்த பிள்ளைகளை நம்ம ஷார்ப் பண்ணணும். அந்த பிள்ளைகளை சரியான நேரத்தில் சரியான இடத்துல அனுப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
126ஆம் சங்கீதத்துல ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பினார், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்க ஆண்டவர் செய்தார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆத்தும அறுவடை நமக்கு தேவை என்றால் நாம் போய் கண்ணீர் சிந்தி விதை விதைக்க வேண்டும். அப்பொழுது கம்பீரமான ஆத்தும அறுவடையை நாம் பெற்றுக்கொள்வோம். இங்கே பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிறார். குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு இயேசுவை, தேவனை நாம் பிரதிபலித்து காண்பித்து அவர்களை வளர்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிரியை செய்கிறார், நான் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவர் எனக்காக கிரியை செய்கிறார். நான் என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா, நான் சமுதாயத்துல ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறேன். குடும்பத்துல ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான பிள்ளைகளை இயேசுக்கென்று நான் வளர்க்கிறேன். ஹல்லேலூயா. சமுதாயத்துல இயேசுவை சொல்லுகிறேன், குடும்பத்துல பிள்ளைகளை இயேசுக்குள்ளாக வழி நடத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக கிரியை செய்கிறார், நான் என்ன செய்கிறேன்? இங்க 2 சங்கீதமும் ஒரே விதமான கருத்துக்களை சொல்லுகிறது. ஒன்று, ஆண்டவர் சிறையிருப்பை திருப்புகிறார், ஆண்டவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறார், ஆண்டவர் எனக்காக ஒரு வீட்டை கட்டுகிறார், ஆண்டவர் எல்லாம் செய்கிறார். நான் எந்த பிரயாசமும் எடுக்கல, எனக்கு அனுபவங்கள் இருக்கலாம், ஆனா ஆண்டவர் நித்திரையிலேயே அதை செய்து முடிக்கிறார். நான் என்ன செய்கிறேன்? ஆத்ம அறுவடைக்காக நான் என்ன செய்கிறேன்? குடும்பத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்கிறேன்? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக செய்கிறீர். ஆண்டவரே, நீர் நாங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போதே நீர் கிரியை செய்கிற தேவனப்பா. நாங்கள் தூங்கி கொண்டு இருக்கும் போதே நீர் கிரியை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கடந்து போய் கண்ணீர் சிந்தி ஆண்டவரே நாங்கள் விதை விதைத்து கம்பீரமாய் ஆண்டவரே ஆத்தும அறுவடையை காண கிருபை தாங்கப்பா. அது மட்டுமல்லப்பா, நீர் எங்கள் கையிலே கொடுத்ததான பிள்ளைகளை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கட்டி எழுப்ப கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும்படியாக கேட்கிறோமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக கிரியை செய்கிற தேவன். ஆண்டவரே, நாங்களும் நீர் எங்கள் கையிலே தந்ததான அந்த பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக கேட்கிறோம். தேவஜனத்தை ஆசீர்வதியும். இந்த நாளிலே அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய திட்டங்களிலே தேவ கரம் இருந்து அவங்களை வழி நடத்தும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாங்கப்பா, பாதுகாப்பை தாங்க, அவருடைய வழி நடத்துதலை கர்த்தர் நீ கட்டளையிடும்படியாக கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக, ஆண்டவரே அந்த தெய்வீக பிரசன்னத்தை இவர்கள் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் இவர்களை நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் அப்பா. இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக கிருபை இவர்கள் மேலே தங்கும்படியாக கேட்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you.